லாஸ்ட் டைம் வந்து ஹெலன் கெல்லர் ஒரு புக் வந்து எத்தனை லாங்குவேஜஸ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கேஎம் ஆனந்தம் வந்து எந்த இடத்துக்கு வந்து சலீம் அலியை வந்து இன்வைட் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா, ஸோ அவர் ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் போய் ஒர்க் பண்ணலான்னு போறாரு. ஆனா அவர்கிட்ட அப்போ வந்து டிகிரி இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. வெல்கம் பேக் டு தினமும் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்னைக்கான ஆட்டோபயோகிராஃபி யார் பத்தினதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரிலேட்டட் டு சலீம் அலி. ஸோ இந்த வீடியோவில் நான் எதுக்காக வந்து சலீம் அலியை வந்து கடைசி பயோகிராஃபியை வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து இப்போ கடைசியாக ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு அண்ட் அகைன் நெக்ஸ்ட் டு 10 days வந்து நீங்கள் இன்னொரு ரிவைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக உங்களுக்கு வந்து அது மெமரியில் ஸ்டோர் ஆகும். பிகாஸ் இதில் நிறையா டேட்டாஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற டேட்டா ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் ரொம்ப கண்டென்ட்ஸ் இருக்கும். வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதை மெமரைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அண்ட் ஆல்சோ டேக் நோட்ஸ். இது வரைக்கும் நோட்ஸ் எடுக்காதவங்க இதை வச்சு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சலீம் மொய்சுதீன் அப்துல் அலி, அதாவது அவரோட ஷார்ட் நேம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சலீம் அலி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அவரோட ஃபாதர் மொய்சுதீன் அண்ட் அவங்களோட அம்மா பேர் ஜீனத் உன் நிஷா. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அவரோட பிறந்த நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா November 12, 1896 அண்ட் ஹீ இஸ் த 9th சன். யங்கஸ்ட் சைல்டு கூட அவர் தான். ஓகேங்களா, 9th சைல்டு, அதாவது 9th சன் அப்படின்னு சொல்லலாம். அவரோட பர்த் பிளேஸ் எங்கன்னா, ஹீ இஸ் பார்ன் இன் இந்தியா, தட் இஸ் மும்பை. அண்ட் ஃபேமிலி நேம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுலைமானி போஹ்ரா முஸ்லீம் அப்படின்ற ஒரு ஃபேமிலி நேம் கொண்டவர் தான் சலீம் அலி அவர்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அவரோட லைஃப்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு 1 வயசு இருக்கும் போதே அவரோட அப்பாவான மொய்சுதீன் வந்து இறந்துடுறாரு. அண்ட் when it is at the age of 3 அவங்க அம்மாவான ஜீனத்துன் நிஷா வந்து இறக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்களோட மெட்டர்னல் அங்கிள், அதாவது அம்மா வீட்டு சைடு உள்ள அவரோட தம்பியோ அண்ணனோ, பட் இஸ் அன் அங்கிள். அவர் வந்து என்ன பண்றாரு, அவரோட பேர் வந்து அமீருதீன் தியாப்ஜி அண்ட் ஆண்ட் ஹமீதா பேகம். இவங்க 2 பேர் தான் வந்து அவர் வந்து என்ன பண்றாங்க, வளர்க்குறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் அனதர் மெட்டர்னல் அங்கிள் அப்பாஸ் தியாப்ஜி வந்து அவரோட ஃப்ரீடம் ஃபைட்டர். ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இது ரொம்ப முக்கியம். புக்லேயே கொடுத்துருக்காங்க ஃப்ரீடம் ஃபைட்டர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் யார் ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்பாஸ் தியாப்ஜி அப்படின்றத நீங்கள் வந்து நோட் பண்ணணும். இப்போ அடுத்த ஸ்லைட்குள்ளே போகலாம். பிரைமரி ஸ்கூல் அவர் எங்கே படித்தார்னு பார்த்தீங்கன்னா ஜனானா பைபிள் மெடிக்கல் மிஷன் கிர்கான். ஸோ இது வந்து எங்கே இருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா, அவர் பிரைமரி ஸ்கூல் முடிச்சுட்டு மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷனை எங்கே வச்சு கம்ப்ளீட் பண்ணுறாருன்னா, அவர் பாம்பே யூனிவர்சிட்டியில் 1913 பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஓகே, அவர் காலேஜ் எங்கே பண்ணுறாரு, சென்ட் ஜேவியர்ஸ் காலேஜ் மும்பை. அவர் டிராப்ட் அவுட் ஆஃப் த காலேஜ் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர். அப்புறமா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே மூவ் ஆன் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பர்மாக்கு மூவ் ஆன் பண்ணுறாரு. ஹி மூவ்ஸ் டு பர்மா. அங்கே போய் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலி பிஸ்னஸ் என்னன்னு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அண்ட் அதுலேயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அவர் என்ன பிஸ்னஸ்ல போய் ஈடுபடுறாருன்னா உல்ஃப்ராம் மைனிங் அண்ட் டிம்பர். ஸோ இந்த உல்ஃப்ராம் அப்படின்றது ஒரு ஓர். அது எது ரிலேட்டடா, எந்த மெட்டல் ரிலேட்டடா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. டெவலப்டு குட் ரிலேஷன் வித், அங்கே போய் பர்மாவில் இருக்கும்போது அங்கே ஒரு 2 ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர் கூட வந்து அவர் வந்து நல்ல ஒரு கான்டாக்ட்ல வராரு. அந்த 2 பேர் யாருன்னு வந்து கேட்பாங்க. அது வந்து ஹாப்வுட் ஒன்று ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து ரிப்பன்ட்ராப். இது ஃபுல் நேம் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் நீங்கள் இந்த ஹாப்வுட்டும் இந்த ரிப்பன்ட்ராப் அப்படின்ற இந்த நேம்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடுக்குள்ளே போகலாம். ஸோ அடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, பர்மா போயிட்டு அகெயின் எப்போ ரிட்டர்ன் ஆகுறாருன்னு பார்த்தீங்கன்னா 1917 ரிட்டர்ன் ஆகுறாரு. ரிட்டர்ன் ஆகணும்னா அவருக்கு படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா காலையில் வந்துட்டு கமர்ஷியல் லா அண்ட் அக்கௌண்டன்சி அப்படின்ற ஒரு டிகிரியை வந்து தாவர்ஸ் காலேஜ் ஆஃப் காமர்ஸில் வந்து மார்னிங் வந்து பண்ணுறாரு. அதே நேரத்தில் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா he completed the zoology course from ஜேவியர்ஸ் காலேஜ். அதுவும் ஈவினிங் டைமில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் அவர் முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஒர்க் போகணும்னு நினைக்கிறாரு. ஒர்க் போகணுன்னே அவருக்கு வந்து பேர்ட்ஸ் மேலே ரொம்ப ஆர்வம் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ தட் ஒன்லி இஸ் கால்ட் அஸ் த பேர்ட் மேன் ஆஃப் இந்தியா. ஸோ அவர் ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் போய் ஒர்க் பண்ணலான்னு போகிறாரு. ஆனால் அவர்கிட்ட அப்போ வந்து டிகிரி இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ரிஜெக்ட் பண்ணோன்னே 1926 அவர் எந்த மியூசியமில் வந்து கைட் லெக்சரராக வந்து ஒர்க் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. இட் இஸ் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் மியூசியம்.
பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் மியூசியம். அங்க வந்து என்னவா ஒர்க் பண்ணாருன்னு கேட்டாங்கன்னா கைட் லெக்சரரா வந்து ஒர்க் பண்றாங்க. அண்ட் அவரோட மந்த்லி சேலரி 350. அதே பர் ஆனம் சேலரி அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்டூ 12 போட்டுக்கோங்க. இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெர்மனிக்கு வந்து அடுத்து போறதை பத்தி நம்ம பேச போறோம். பீயிங் ஃபெட் அப் வித் ஒர்க் 1928 went to Germany. அவர் அங்கே வந்து என்னதான் இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு பேஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஜெர்மனிக்கு வந்து போகிறாரு 1928. அங்கே போய் அவர் யாரோட ஒர்க் பண்ணுறாரு, யாரு கீழே ஒர்க் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் எர்வின் ஸ்ட்ரெஸ்மேன் அட் ஜுவாலஜிக்கல் மியூசியம் ஆஃப் பெர்லின் யூனிவர்சிட்டி. ஸோ எந்த யூனிவர்சிட்டி கீழே வந்து அவர் ஒர்க் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜுவாலஜிக்கல் மியூசியம் ஆஃப் பெர்லின் யூனிவர்சிட்டி அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். எந்த ப்ரொஃபஸர் கீழேன்னு பார்த்தீங்கன்னா எர்வின் ஸ்ட்ரெஸ்மேன். இதில் இருக்க நேம், இயர் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே வந்து ஸ்பெசிமென்ஸ் வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேகே ஸ்டான்ஃபோர்ட். அதில் பிஎன்ஹெச்எஸோட மெம்பர் அப்படின்றது. நீங்கள் இந்த பிஎன்ஹெச்எஸோட ஃபுல் ஃபார்மை கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷனில் கன்ஃபியூசிங்கான அப்ரிவேட்டட் ஃபுல் ஃபார்மை வந்து கொடுப்பாங்க. ஓகே. அசோசியேட்டட் வித் ஜெர்மன் ஆர்னித்தாலஜிஸ்ட் பெர்ன்ஹார்ட் ரென்ஸ்க், ஆஸ்கர் ஹெயின்ரோத் அண்ட் எர்ஸ்ட் மேயர். ஸோ இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் பெர்ன்ஹார்டை வச்சுக்கோங்க. இதில் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆஸ்கர் அப்படின்ற நேம், இங்கே ஏர்ன்ஸ்ட் மேயர் அப்படின்ற இந்த வார்த்தையை ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ரிங்கிங் வந்து அவர் எங்கே பண்ணுறாருன்னா ஹெலிகோலேண்ட் அப்சர்வேட்டரி. ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். இப்போவே இதை பாஸ் பண்ணி மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ரிட்டர்ன் டு இந்தியா இன் 1930. சலீம் அலி அண்ட் டெஹ்னிமான்றது அவரோட வைஃப். மூவ் டு கிஹிம். இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிறதுலே ஒரு 3 கேள்வி இருக்கு. அவரோட வைஃப் பேர் என்ன? டெஹ்மினா. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க, மூவ் ஆன் ஆகுறாங்க. அந்த இடம் பார்த்தா கிஹிம். கிஹிம்ன்றது எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. கோஸ்டல் வில்லேஜ் இன் மும்பை. ஸோ அங்கே போய் வந்து எந்த இடத்துல போய் அவர் வந்து பேர்ட்ஸை பற்றி படிக்கிறாரு, பேர்ட்ஸோட மேட்டிங் சிஸ்டம் பற்றி எங்கே போய் படிக்கிறாருன்றதை கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான. கிஹிமில் போய் அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றத பற்றி கேட்பாங்க. So spent few months in Kotagiri on invitation of Anandam, K.M. Anandam. அவர் யாருன்னா அவர் வந்து மெசோபொட்டோமியா, served in Mesopotamia during World War I. ஒரு retired army officer. Spent few months in Kotagiri. யாரோட இன்விடேஷன்ல வந்துட்டு சலீம் அலி கோட்டாகிரிக்கு போனாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா கேஎம் ஆனந்தம். ஸோ கேஎம் ஆனந்தம் வந்து எந்த இடத்துக்கு வந்து சலீம் அலியை வந்து இன்வைட் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா அது கோட்டாகிரி. ஸோ ஆல்சோ மெட் மிஸ்ஸஸ் கின்லாட்ஜ் அண்ட் ஆர்சி மோரிஸ். ஸோ இது ரொம்ப எல்லாருக்குமே தெரியும், இது இம்பார்ட்டன்ட்னு. ஆனால் இதில் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்த விட்டுறாங்க. பிலிகிரி ரங்கன் ஹில்ஸ், இது ரொம்ப கேட்கவே காமெடியாக இருக்கும். பிலிகிரி ரங்கன் ஹில்ஸில் வந்துட்டு மிஸ்ஸஸ் கின்லாட்ஜ் அண்ட் ஆர்சி மோரிஸ் இவங்க 2 பேரையும் வந்து இங்கே வந்து மீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் பேர்ட் சர்வேஸ் இன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹைதராபாத் 1, 2 கொச்சின், 3 வந்து ட்ராவன்கோர், 4 குவாலியர், 5 இண்டோர், 6 போபால். ஸோ 6 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை வந்து இந்த ஜிகே ஃபேக்டை மக்கப் பண்ணிக்கோங்க. எத்தனை பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்? 6. ஃபினான்ஷியலி வந்து யார் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறதுக்கு சலீம் அலி அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா ஹூக் விஸ்லர் அப்படின்றது. அண்ட் சலீம் அலி பிளஸ் ரிச்சார்ட் என்ன பண்ணுறாங்கன்னா வெண்ட் ஆன் எக்ஸ்பெடிஷன் டு ஆப்கானிஸ்தான். ஸோ எங்கே போகிறாங்க ரிச்சார்டும் அவங்களும் சேர்ந்துனா ஆப்கானிஸ்தான். ஸோ அங்கே மட்டும் இல்லாமல் இவருக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் இப்போவே பார்த்துருப்பீங்க, பர்மா போயிருக்காரு, ஆப்கானிஸ்தான் போயிருக்காரு, ஜெர்மனி போயிருக்காரு. இப்போ அடுத்து வந்துட்டு லோக் வான் டோ, வெல்தி பிஸ்னஸ் மேன், சிங்கப்பூர், ஃபினான்ஷியலி சப்போர்ட்டட் அலி அண்ட் பிஎன்ஹெச்எஸ். ஸோ இந்த லோக் வான் டோவோட ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக தான் சலீம் அலி அவர்களுக்கு வந்து பேர்ட் ஃபோட்டோகிராஃபியில் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஸோ சப்போர்ட்டட் அலி அண்ட் பிஎன்ஹெச்எஸ். ஓகேங்களா. டாக்ட் அபவுட் ஹிஸ்ட்ரி அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேர்ட் ஸ்டடி இன் இந்தியா. ஒரு இடத்துல வந்துட்டு ஹிஸ்ட்ரி அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேர்ட் ஸ்டடி பற்றி பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் எங்கே பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா சுந்தர்லால் ஹோரா மெமோரியல் லெக்சர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இயர் 1971. ஸோ அடுத்து இன்னொரு இடத்துல பேசியிருக்காரு. ஸோ அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் ஆசாத் மெமோரியல் லெக்சர் 1978. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அண்ட் அவரோட லிட்ரஸி கரியர் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டாஸ் தான். இந்த டேட்டாஸை அப்படியே ஸ்டாப் பண்ணி ஒருவேளை படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா இப்போவே நோட்ஸ் எடுத்து இதை உடனே மக்கப் பண்ணுங்க. 100க்கு 100 நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக எடுக்கணும். நம்ம அதுக்கடுத்து டிஸ்கஷன் வைக்கும் போது எல்லாருமே சொல்லணும் நான் மினிமம் 98 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 5ஆம் தேதி தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் 100 மார்க்ஸுக்கு 100 கொஸ்டின்ஸு எதுல இருந்துன்னு பார்த்தீங்கன்னா போயம்ல இருந்து உங்களுக்கு வைக்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் எல்லாரும் உங்களோட மார்க்ஸையும் வந்து நீங்கள் வந்து சொல்லணும். ஓகே, ஜேர்னல் ஆர்டிகல்ஸ் ஃபார் ஜேர்னல் ஆஃப் தி பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி. மோஸ்ட் பாப்புலர் ஒன், அவரோட மோஸ்ட் பாப்புலரான லிட்ரஸி கரியரில் இருக்கிற மோஸ்ட் பாப்புலர் லிட்ரரி என்னன்னா ஸ்டாப்பிங் பை த வுட்ஸ் ஆன் அ சண்டே மார்னிங். இதை பார்த்தோன்னே எங்கேயோ இந்த மாதிரி ஒரு இதை படிச்சிருக்கோமே, நம்மளோட போயமில் கூட இந்த மாதிரி ஒரு போயம் இருக்கு. ஸ்டாப்பிங் பை த வுட்ஸ் ஆன் டேஷ். சொல்லுங்க பார்ப்போம், இந்த இடத்த நீங்கள் ஃபில் பண்ணுங்க. அது யார் எழுதுனதுன்றதை வந்து கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. And it was reprinted in Indian Express. இந்த நியூஸ் பேப்பரில் தான் வந்து ரீப்ரிண்ட் ஆயிருக்கு. அவரோட பர்த்டே ஆனது in 1984. 1941ல தி புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு புக்கை வந்து எழுதுறாரு. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் இங்கே வந்து மக்கப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்பயர்ட் பை விஸ்லர்ஸ் Handbook of Birds, translated into several languages and 12 editions. ஸோ இதை கேட்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஹெலன் கெல்லர் ஒரு புக்கு வந்து எத்தனை லாங்குவேஜஸில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. இந்த வாட்டி த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ் வந்து எத்தனை எடிஷன்ஸில் இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு 12ன்னு போடணும். ஸோ நீங்கள் எல்லாருமே இதை இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ நம்ம இப்போ வந்து அடுத்த ஸ்லைட்குள்ளே போகலாம். Handbook of the Birds of India and Pakistan, written along with Dillon Ripley, often known as the Handbook. எந்த புக்கை வந்து த ஹேண்ட்புக்னு சொல்லுவாங்கன்னு கேட்டாங்கன்னா Handbook of the Birds of India and Pakistan. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா Birds of Kerala. அதோட ஃபர்ஸ்ட் எடிஷன் பேர் என்னன்னா The Birds of Travancore and Cochin 1953. அது போக Birds of Sikkim, Birds of Kutch, later renamed as Birds of Gujarat. Indian Hill Birds, Field Guide to the Birds of Eastern Himalayas. ஸோ இது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். தவற விட்டுறாதீங்க. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்போ அடுத்த ஸ்லைடுக்குள்ள போகலாம். ஆட்டோபயோகிராஃபி த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ. இதுதான் அவரோட ஆட்டோபயோகிராஃபி த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ 1985. His student Tara Gandhi published 2-volume compilation of his shorter letters and writings in 2007. அவரோட லெட்டர்ஸையும் ரைட்டிங்ஸையும் வந்து 2 கம்பைலேஷன் வால்யூம் கம்பைலேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. யாருன்னா அவரோட ஸ்டூடெண்டான தாரா காந்தி. இதை கூட கேட்கறதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்கு. ஸோ இது அதுக்கு மேலே இருக்க த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ தான் அவரோட ஆட்டோபயோகிராஃபி. எப்போனா 1985ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹானர்ஸ் அண்ட் மெமோரியல்ஸ் ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. 1950ல ஜாய் கோவிந்தா லா கோல்டு மெடல் பை ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால். 1970 சுந்தர்லால் ஹோரா மெமோரியல் மெடல் ஆஃப் இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமி. சுந்தர்லால் ஹோரா மெமோரியல். ஸோ இதில் வந்துட்டு அவர் ஒரு ஸ்பீச்சும் கொடுத்துருப்பாரு. 1970ல வந்து அவருக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அவருக்கு ஒரு மெமோரியல் மெடலும் வந்து கொடுத்துருக்காங்க. டாக்டரேட் டிகிரிஸ் வந்து அவர் 3 இடத்துல வாங்கியிருக்காரு. எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டேட், அந்த யூனிவர்சிட்டி 1958 அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்காங்க. 1973ல டெல்லி யூனிவர்சிட்டிலையும் 1978ல ஆந்திரா யூனிவர்சிட்டிலையும் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் லேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஆர்னித்தாலஜிஸ்ட் யூனியன் ஃபர்ஸ்ட் நான் பிரிட்டிஷ் சிட்டிசன் டு கெட் திஸ் அவார்ட்னா அது வந்து அலி தான், சலீம் அலி அவர்கள் தான். ரிசீவ்டு கோல்டு மெடல். என்ன மெடல் வாங்குறாருன்னா கோல்டு மெடல் வாங்குறாரு. 1967 அதே நேரத்தில் ஜான் சி பிலிப்ஸ் மெமோரியல் மெடல் from International Union for Conservation of Nature and Natural Resources. And 1973 Pavlovsky Centenary Memorial Medal from USSR Academy வந்து அவருக்கு வந்து இந்த பரிசை வந்து கொடுக்குறாங்க. So 1958 பத்ம பூஷன் அவார்ட், 1976 பத்ம விபூஷன். இது ரெண்டுமே வந்து எல்லாத்துக்குமே வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது. ஸோ இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் வந்துட்டு 1958 பத்ம பூஷன், 1976 வந்து பத்ம விபூஷன் அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் 1990 சாக்கான் இன் கோயம்புத்தூர், சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி அண்ட்
Natural History (SACON) in 1990 and Salim Ali School of Ecology and Environmental Sciences by Pondicherry University. ஸோ சலீம் அலி ஸ்கூல் ஆஃப் எக்காலஜி அண்ட் என்விரான்மெண்டல் சயின்சஸ் வந்து எந்த யூனிவர்சிட்டியால் கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா பாண்டிச்சேரி. சலீம் அலி பேர்ட் சாங்சுரி எந்த ஸ்டேட்டில் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவாவில். ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே வந்து ஒன்றுக்கொன்று வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் இருக்கிற எதனால ஆப்ஷனில் கொடுத்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஸோ தட் யூ ஷுட் பி தரோ வித் இட். Tattakad Bird Sanctuary, Vembanad, Kerala has been set up in his honor. Place where BNHS located in Bombay, Dr. Salim Ali Chowk அப்படின்ற அந்த பேரில் வந்து வச்சுட்டாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். BNHS ஓட ஃபுல் ஃபார்மை எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. And he died of prostate cancer in July 27, 1987, age 90. And his wife Tehnima suddenly died in 1939 after a surgery. ஸோ இதோட வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு 99% வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நம்ம வந்து 1 by 1 வந்து என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸ்குள்ளே வந்து போவோம். ஒன் கொஸ்டின்ஸாக இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணிகிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், who published Salim Ali's compilation of shorter letters and writings in 2007? அது வந்து அவரோட ஸ்டூடெண்டான தாரா காந்தி. செகண்ட் கொஸ்டின், which medal did he receive from Asiatic Society of Bengal? ஏ வந்து பி சி டி எது வந்து கரெக்ட்னு சொல்லுங்க. ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் ஜாய் கோவிந்தா லா கோல்டு மெடல். Question number 3, the maternal uncle of Salim Ali and also an Indian freedom fighter யாருன்னு பார்த்தீங்கன்னா it is Abbas Tyabji. Fourth, in which college did he study law and accountancy? எதில் வந்து law and accountancy படிக்கிறாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். It is Davar College. Question 5, what family business did he took care in Burma? It is Wolfram Mining and Timber, not leather. So Wolfram Mining and Timber. லெதர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. Wolfram Mining and Timber. Next, question number 6, to which coastal village Salim Ali moved with his wife? Tehnima. அது வந்து Kihim. Question number 7, which year did Salim Ali receive the Padma Vibhushan? 1976. SACON was established at Coimbatore. அண்ட் சாக்கனோட ஃபுல் ஃபார்ம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன் கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சலீம் அலி கொலாபரேட்டட் வித் விச் பிரிட்டிஷ் ஆர்னித்தாலஜிஸ்ட் டு co-author several important works on Indian birds அப்படின்னு கேட்டாங்கன்னா சிட்னி டிலான் ட்ரிப்லி. and in which year did Salim Ali pass away ன்னு கேட்டாங்கன்னா in 1987 due to prostate cancer. ஸோ இதோட வந்து நம்ம எல்லா பயோகிராஃபிஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாருமே வந்து இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்துட்டு 25 poems, 14 prose, 9 பயோகிராஃபிஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாரும் வந்து உங்களோட ரிவ்யூஸை கண்டிப்பாக போடுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கான கூகுள் ரிவ்யூஸோட ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி எல்லாரும் உங்களோட ஃபுல் ஹார்ட்டடான 5-star ரிவ்யூஸை கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தட் ஐ கேன் ரீச் மோர் அண்ட் மோர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு வந்து எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்டை பற்றி பேச போகிறேன். ஸோ அந்த மார்க் டெஸ்ட் வந்து 3 மார்க் டெஸ்ட், 100 questions, ஃபர்ஸ்ட் ஃப்ரம் போயம், செகண்ட் கிராமர் அண்ட் தேர்ட் ஃப்ரம் ப்ரோஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபிஸ். ஸோ இதோட வந்து நீங்கள் அப்படியே வந்து எக்ஸாம்பிள் போகும்போது 100 out of 100 எடுக்கிற அளவுக்கு நம்ம சேனல்லேருந்து உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ எல்லாரும் உங்களான 5-star ரிவ்யூஸை கொடுங்க. இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் மீ. Thank you. So also like the video, share the video and subscribe for Ustadian Academy. Thank you.